ஹாய், இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 9.1 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ப்ராபபிலிட்டியில செகண்ட் சம் பார்க்க போறோம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 to 13? நேச்சுரல் நம்பர் 1 to 13ல இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன, அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ரைட் பண்ணிடலாம். S ஈக்குவல் டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர்ஸ் வந்து 1 to 13 சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 and 13. இதுதான் எஸ் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ n of s ரைட் பண்ணிடலாம். n of s னா நம்பர் ஆஃப் s. இந்த செட்டுக்குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 1 to 13னா எத்தனை, கண்டிப்பா 13 தான் ஆப்வியஸ்லி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஈன்னு எடுத்துக்கலாம். ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் a perfect square number. E நம்ம ஏபிசிடி எந்த லெட்டர் சொன்னாலும் எடுத்துக்கலாம். ஈவென்ட்ன்றதுனால இதை ஈனே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். E ஈக்குவல் டு, அதாவது 1 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 1 வரும். 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 4 வரும். 3 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 9. 4 ஸ்கொயர் பண்ணா 16. ஆனா 16ன்ற நம்பர் இதுல இல்ல. அப்போ என்னென்ன ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு, 1, 2, 3. எப்படின்னு புரியுதுங்களா? 1 ஸ்கொயர் பண்ணா 1 வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்கு. 2 ஸ்கொயர் பண்ணா 2 2 சார் 4 இதுல இருக்கு. 3 ஸ்கொயர் பண்ணா 9 இருக்கு. அத அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணா 16ன்றது இந்த நம்பர்ஸ்ல இல்ல, இந்த செட்டுக்குள்ள இல்ல. அப்போ 1 2 3 தான் இதுக்கான ஆன்சர். இந்த n of e னா நம்பர் ஆஃப் e எத்தனை இருக்கு, 1 2 3, மொத்தம் 3 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா. அதனால n of e ஈக்குவல் டு 3. அவங்க கேட்டிருக்கிறது ப்ராபபிலிட்டி தானே. சேம் ஈவெண்ட் எடுத்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ரைட் பண்ணிக்க வேண்டியதுதான். P of e equal to n of e divided by n of s. n of e வந்து என்னன்னு கண்டுபிடிச்சோம், 3ன்னு கண்டுபிடிச்சோம். n of s obviously 13. Therefore probability of e equal to 3 divided by 13. This is the answer for the question. Thank you.